ஆரம்பிக்கலாமா? மைக் யூஸ் பண்ணலையா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஓகே ஓகே தான் ஒண்ணுல ஓகேன்னு சொன்னால டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல ஏ முட்டாப்பல ஏ மக்கட்ட 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 டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. ஒரு செகண்ட் இருக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணு குனிஞ்சுப்பாங்க யாரு கேமராமேன் இதை எடுத்து போட்டுலாம் போலியா ஒரு நான் சவுண்ட் பின்னாடி இல்ல கீழே இறங்கி எல்லாமே ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா. ப்ரொமோஷனா பேனா எதுக்கு ஆட்டோகிராஃபுக்கா? உங்க கையாலே பண்ணு தம்பி. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அடுத்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். என்னடா நடக்குதுங்க? எடுக்கிறது தவிர எல்லாம் அவன் எடுக்கவே இல்லை. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். அப்பா யாரும் இல்லையா? இல்ல தக்காளி என்னால எல்லா கடையிலயும் என்னாலயே அதான் இந்த கடையிலயும் நான் கரெக்டா தான் கேக்கேன். இது தம்பி உனக்கு விலை தெரியுமா தெரியாதா? விலை தெரியாமையா கடையில இருக்கும்? அப்ப விலைய சொல்லு. எல்லாமே வளைஞ்சுதானே இருக்கு. தம்பி விலைய சொல்லு. எங்க ஊர் விலையில வளைஞ்சது. தம்பி எவ்வளவு ரூபான்னு கேட்டேன். அது பெரிய இடனே பல கோடி ரூபாய். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. தம்பி 1 கிலோ தக்காளி விலை எவ்வளவுன்னு கேட்டேன் உன்கிட்ட. 1 கிலோ தக்காளி விலை எல்லா கடையில இருக்கு. என்னடா இது? நான் சொல்லியது அவனுக்கு புரியலையா, அவன் சொல்லியது எனக்கு புரியலையா? நான் பேசியிருந்தேன். தம்பி 1 கிலோ தக்காளியோட விலை எவ்வளவு வரும்? எல்லா கடையிலயும் எவ்வளவு அதான் இங்கேயும். இது வழங்காத வேற கிடைக்கும். தம்பி உங்க கடையில 1 கிலோ தக்காளி எவ்வளவு? வேற கடையில என்னாலே அதான் இங்கேயும். இன்னும் அந்த ஊர்ல மௌனவரம் மாதிரி விலை சொல்லாம இருக்க விலை இருப்பாங்களா? பக்கத்து கடையில கேட்டு பாத்தீங்களா? ஆமாண்ணே, இங்க இருக்க 10 கடையில கேட்டு பார்த்தோம், எவனுமே விலையை சொல்ல மாட்டேங்கானே. என்னது எவனும் விலை சொல்லையா? தம்பி உங்க ஊர்ல எதுக்கும் விலை சொல்ல மாட்டீங்களா, இல்ல தக்காளி மட்டும் விலை சொல்ல மாட்டீங்களா? எங்க ஊர்ல எந்த கடையிலுமே விலை சொல்ல மாட்டாங்க. என்ன புது விஷயமா இருக்கு? ஏமா சொல்ல மாட்டியா? அது பழைய கதை. அப்படி மீறி யாராவது கேட்டா எல்லா கடைக்காரங்களும் விலையை கேட்கால அடிச்சு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? விலை என்ன சாவையா போறா? இல்ல 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 என்ன எப்படிதாம்மா பொருள் வாங்கியது? பணத்தை தாங்க, கோயில எடுங்க, மிச்ச பணத்தை வாங்கிட்டு போங்க. 1 கிலோ தக்காளி 1 கிலோ வெங்காயம் மட்டும் போடு. கோயில பிடிங்க, பணத்தை தாங்க. இந்தாங்க மீதி பணம். தம்பி நான் 500 ரூபா தந்தோம்ல. அதானே 50 ரூபா மிச்சம் தந்துட்டு. தம்பி இந்த 2 பொருள் 450 ரூபாயா? விஷயத்துக்கு விலை போட்டீங்க. 1 கிலோ தக்காளி 1 கிலோ வெங்காயம் கவர்க்கா? கவல் செய்தாங்க. தம்பி நான் வேற எந்த பொருளுமே வாங்கல. கடைக்குள்ள நிக்க விலையாயிட்டு. இது கடைக்குள்ள நிக்க விலை போடுகிறா? எங்க ஊர்ல எல்லாத்துக்குமே விலை உண்டு. என்ன இளவு பழக்கமா இது? அது காமெடி பண்றீங்களா? ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. அவங்க அப்பா இருக்கான் பேசிக்கலாம்பா. எங்க அப்பாட்ட பேசணும்னாலே ரூபா கேட்பாங்க. இது பேசுறது ரூபா கேப்பாரா? நானும் சொன்னோம்ல எங்க ஊர்ல எல்லாத்துக்கும் விலை இருக்கு. அவன் சோதனைப்பா தம்பி வேணா அவ்வளவுதான் மரியாதை பத்துக்க. என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்காள. ஆனா எங்க கடைக்குள்ள கத்துனாலும் விலை போடுவாங்க. பைத்தியமா நம்மள பைத்தியமாக்கிட்டு இருக்கானா? இது சரிபடாது. வேற ஒன்றையா கேப்போம் வா.
அதான் கடையில வேலை சொன்னாவளா? ஏனே இங்க இருக்கணுங்களாம் வித்தியாசமா இருக்கானுங்கண்ணே. நான் தக்காளிக்கு விலை கேட்டா நான் விலை கேட்டதுக்கே ரூபா கேட்கானுங்க. என்ன ஊர் இது? பைத்தியார ஊருக்கு இந்த ஊர்ல நின்னாலே என்ன ரூபா கேட்பானுங்க. பொழுது வாசிக்கிறோம், பஸ் பிடிச்சி ஊருக்கு போம்.